லாஃப்ட் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சிம்னிக்கு பைப்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்னியோட குழாய் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிக் சைஸில் இருக்கும். ஸோ அந்த சைஸ் அதை போகிறது எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸ் யூனிட் மாதிரி பண்ணி லாஃப்ட் அடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி செவர் இருக்கிறனால லாஃப்ட் க்ளோசிங் மட்டும் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமாக வெயிட் தாங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ எவ்வளோ பெரிய திங்ஸ் மேலே வச்சாலுமே வெயிட் தாராளமாக தாங்கும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க அப்படி வார்ட்ரோப்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ரூம் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கட்டில் பெருசாக சைஸில் பிக் சைஸில் இருக்கிறனால இங்கே நம்ம வார்ட்ரோப்க்கு டோர்லாம் வச்சுருந்தோம்னா ஓப்பன் பண்ணுறதுக்கும் திறக்கிறதுக்கும் லாக் பண்ணுறதுக்கும் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாது, ஸ்லைடிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லைடிங் பண்ணி டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் டிசைன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ். ஸோ ஃப்ரேம் எல்லாமே உங்களுக்கு டார்க்கு, டோர் ஒயிட்டு, இதுலேயும் சிம்பிளாக நீட்டாக ஒரு டிசைன்ஸ் கொடுக்குறதுக்காக இந்த டோருக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லைடிங் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் மேலே லாஃப்ட் நீங்கள் பார்க்கலாம். மேலே லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டார்க்கு அண்ட் டோர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் எதுக்குன்னா ஆக்சுவலாக ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் யூனிட் ஃபுல் லென்த்தில் ஒரு ஷீட் எல்லாம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணது இல்லாமல் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளூட்டட் பேனல் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் நைட் டைம் உட்காந்து படிக்கிறதுக்கும் சரி, ஸோ வெளிச்சமாக இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம இங்கே லைட் செட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ லைட் செட்டிங் இருக்கும்போது இங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் சேர்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எதுனா மேலே வச்சுக்கலாம், இல்லை கீழே எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அதுக்காக ஸ்டோரேஜ் கீழே கொடுத்துருக்கோம். பேக் சைடு கீழேயும் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓப்பன் வச்சுருக்கோம். அண்ட் மேலே பார்க்கலாம் நீங்கள், மேலே நம்ம ட்ராஃபி திங்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்காக அழகாக ஸ்லைடிங்லேயே கிளாஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு இது டிரான்ஸ்பர்ட்டாக இருக்கிறனால உள்ளே என்ன இருக்கோ அதை பார்க்க அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால இந்த டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உள்ள ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரா செட்டப் வச்சுக்குவோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜுக்காக அங்கேயே டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த பெட்ரூமில் பண்ணது. நெக்ஸ்ட் இன்னொரு பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த பெட்ரூம் போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் மிஷின் கீழேயும் நம்ம ஷீட்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வாஷ் மிஷின் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பைப்ஸ் இதெல்லாம் போகிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது அழகாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ